அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ நாங்கள் இதில் வந்து புதிய பழைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பண்ணிக்கிறோம். என்னடா புது பழைய நிகழ்ச்சி அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு, இப்போ நம்ம ஆரம்பத்தில் வரப்போகிற ஒரு பெண்ணை இன்றைக்கி அழகாக மேக்கப் பண்ணி பேய்மணி எடிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்காங்க. அழகாக பேய்மணி அல்ல அவங்க எடிட் பண்ணினாங்கன்னு கூட தெரியல. ஆனால் அதில் நிறைய பேர் பேய்கள்ன்ட்டு சொல்லப்படுது. உங்களுக்கு ஒரு வீடியோவையும் பின்னால் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு முடிச்சுங்க. எத்தனையோ மனிதர்கள் யானைகிட்ட பள்ளியாகியாங்க. அவங்க குடும்பத்தை இறந்தியாங்க. பெத்த பிள்ளைங்க கூட காப்பாற்றிக்கலாமல் அவங்களும் உயிர் விட்ட சம்பவங்கள் அதிகமாகவே இலங்கையில் நடைபெற்று வருகிறது. அது உலக நாடுகளில் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கணுத்துக்கு, யானை சாப்பாடு கொடுக்குறவங்கள ரிலீஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்காமல் போனாக்களை அடித்து வரத்துட்டு ஒரு தகவலும் வெளியாகிக்குது. ஓகேவா? இப்போ ஒரு யானையில் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதையும் பார்த்துட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? நிறுத்த சொல்கிறது உங்களோட இதை தான். இதை நிறுத்துங்கள. முதலாவது பதுங் கதர்ன்னு சொல்கிற ஒரு இளைஞ 23 வயசு இளைஞ கொடூரமான கொலை செஞ்சாங்க. கொடூரமான கொலையை செஞ்சு ஒரு இடத்துல அடக்கியாங்க. அப்போ பெட்ரோல் இதாலும் பெரிய கோவைமான இது ஒன்று வந்துக்குது. இங்கேன்னு பார்க்க நேற்றுக்கு போலீஸார் இந்த கோட்டை அடிமையோட அந்த இடத்த தோண்டி நீக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவலும் பயங்கரமான வெளியாகிக்குது. அதுக்கு போகிற இளைஞரை பற்றி வேறு என்னென்ன விஷயங்கள் தகவல்கள் வெளியாகிருந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்லும் வரை நான் உங்கள் ஃபர்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.